வணக்கம் மேசராசி அன்பு நேயர்களே. மேசராசிக்காரர்களே, இனி உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டமழை துவங்குகிறது. பணவெள்ளம், கோடீஸ்வர யோகம் ஒன்றாக கைகோர்க்கிறது. உங்கள் பெயர் புகழின் உச்சியில் எழும். அதிர்ஷ்டமழை, இன்ப அதிர்ச்சி, பணயோகம் இவை அனைத்தும் சேர்ந்து உங்களை ராஜா போல் வாழ வைக்கும். அதாவது மேசராசி ஜாதக சக்கரத்தின் முதல் ராசி, அதாவது ஆதி எழுச்சியின் சின்னம். இந்த ராசிக்காரர்கள் எப்போதும் முதன்மையை தேடுபவர்கள். அவர்கள் நுழையும் இடமெல்லாம் ஒரு புதுமை, ஒரு நம்பிக்கை, ஒரு தீவிர உந்துதல் உருவாகும். பொதுவாக வாழ்க்கையில் பலர் அமைதியை விரும்புவார்கள். ஆனால் மேசராசிக்காரர்கள் அமைதியை விட சவாலையே விரும்புவார்கள். அவர்களின் கண்களில் ஒரு தீப்பொறி போல உற்சாகம் எப்போதும் மிளிரும். அது அவர்களின் உயிரின் அடையாளம். இவர்கள் அடியெடுத்து வைக்கும் இடம் நேற்றை விட இன்று சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்வது போல ஆகும். கிரகங்களின் முதலாளித்திய ராசி என்பதால் இவர்கள் தம்மை எப்போதும் தலைவராகவே எண்ணுவார்கள். தங்களுக்குள் ஒருவித நான் செய்ய முடியும் என்ற அகந்தையில்லாத தன்னம்பிக்கை எப்போதும் வாழ்கிறது. இவர்கள் தோல்வியை சந்தித்தாலும் நிமிர்ந்து நிற்பார்கள். ஏனென்றால் தோல்வி இவர்களுக்கு பாடம், வெற்றி இவர்களுக்கு பரிசு. அவர்களின் முகத்தில் தெரியும் அந்த ஒளி ஒரு வீரனின் முகத்தில் தெரியும் உற்சாகம் போல இருக்கும். அவர்களின் சிரிப்பு தன்னம்பிக்கையின் ஒளி, அவர்களின் குரல் தீர்மானத்தின் ஓசை. ஒருவர் மேசராசிக்காரரை சந்தித்தவுடன் அவர்களின் ஆற்றல் நெருப்பு போல பரவுகிறது. இவர்கள் சுற்றியுள்ளவர்களை தூண்டி ஊக்குவித்து முன்னேற்றம் அடையச் செய்வார்கள். ஏனென்றால் மேசம் ராசிக்காரர்கள் பிறந்தவுடன் தங்களுக்குள் ஓர் ஆர்வத்தின் தீ வளர்ந்திருக்கும். அது அவர்கள் வாழ்க்கையை முழுமையாக ஒளியூட்டும். இவர்கள் நின்று சிந்திப்பதை விட செயலில் நம்பிக்கை வைப்பார்கள். சிந்திக்கிறேன் என்றால் கூட அதை செய்து காட்டுவேன் என்ற மனநிலைதான் அவர்களிடம் இருக்கும். அவர்கள் மனசு ஒரு போர் வீரனின் களமாகும். அதில் பயம் என்ற சொல்லுக்கு இடமே இல்லை. எதிலும் தைரியம், தீவிரம், வேகம், போட்டி, உணர்ச்சி இவர்கள் வழக்கமான அடையாளங்கள். அவர்கள் ஒரே நேரத்தில் முடிவு செய்து அதை செய்து முடிப்பார்கள். அந்த வேகமும் தீவிரம் தான் அவர்களை உலகில் தனித்துவமாக்குகிறது. மேசராசிக்காரர்கள் சாகச உணர்வில் பிறந்தவர்கள். புதிய பாதையை உருவாக்குவதிலும் புதிய வாய்ப்புகளை பிடிப்பதிலும் இவர்களுக்கு யாரும் சமமாக முடியாது. அவர்கள் சிந்தனைகள் முன் நிற்கும் மலைகளை உடைக்கும் அளவிற்கு வலிமையானவை. எந்த தடையும் இவர்களுக்கு தடையாகாது. ஏனென்றால் அவர்கள் மனம் தடுக்க முடியாத சுடரொளியாகும். மேசராசிக்காரர்கள் வாழ்வில் எந்த ஒரு விஷயங்களிலும் தங்கள் சுயமரியாதையை முதன்மையாக வைப்பார்கள். அவர்களுக்கு நான் முடியும் என்பது மட்டும் ஒரு வாக்கியமல்ல, அது வாழ்வின் தத்துவம். தங்கள் இலக்கை அடைவதற்காக எந்த அளவிற்கும் உழைப்பார்கள். அவர்களின் உறுதி ஒரு சுனாமி போல தொடங்கிவிட்டால் நின்று விடாது. மேலும் இவர்கள் பிறரின் ஆளுமையை பின்பற்ற மாட்டார்கள். தாங்களே ஒரு புது வழியை உருவாக்குவார்கள். அதனால் இவர்களில் பலர் வாழ்க்கையில் முதலிடத்தை பிடிக்கின்ற தலைவர்களாக மாறுவார்கள். இவர்களின் குரல் தன்னம்பிக்கையின் ஒளி, அவர்களின் நடை வெற்றியின் அடிச்சுவடு. ஏனென்றால் இவர்கள் சிங்கப்பிராயமுள்ள மனிதர்கள். வெளிப்படையான மனசு, திறந்த முகம், நேர்மையான செயல், பாசத்தையும் கோபத்தையும் வெளிப்படையாக சொல்வார்கள். மறைத்து வைத்து குலம் இவர்களுக்கு இல்லை. எது மனதில் இருக்கிறதோ அதையே நேராக சொல்லுவார்கள். அந்த நேர்மை சில சமயம் திடுக்கிடும் அளவுக்கு நேராக இருந்தாலும் அது அவர்களின் நம்பிக்கைக்கூடிய குணம். மேசராசிக்காரர்கள் நண்பர்களுக்காக தங்கள் உயிரையும் கொடுக்க தயாராக இருப்பார்கள். அவர்கள் பாசம் கடலளவு, ஆனால் கோபம் தீக்கடியளவு. ஒரு நிமிடம் வெப்பமாய் இருக்கும், அடுத்த நிமிடம் குளிர்ந்த இதயத்துடன் மன்னித்து விடுவார்கள். அவர்களின் மனம் குழந்தை போல சுத்தமானது. தங்கள் உணர்வுகளில் அசல் நிறம் நிறைந்திருக்கும். அந்த வகையில் மேச ராசிக்காரர்களை ஆளும் கிரகம் செவ்வாய். செவ்வாய் என்பது வீரத்தின் சின்னம், ஆற்றலின் அடையாளம், போராட்டத்தின் புனித தெய்வம். அந்த கிரகத்தின் ஒளி இவர்களின் இரத்தத்திலும் நெஞ்சிலும் பாய்கிறது. அதனால்தான் மேசராசிக்காரர்கள் எப்போதும் தைரியமாக, தன்னம்பிக்கையுடன், உறுதியுடன் இருப்பார்கள். செவ்வாய் இவர்களுக்கு வழங்கும் சக்தி இரட்டிப்பு ஆற்றலாகும். ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்து முடிக்கும் திறன் இவர்களிடம் பிறவியிலிருந்தே இருக்கும். அவர்கள் தங்கள் வழியில் செல்வார்கள். பிறர் எதிர்த்தாலும் தாங்கள் நினைத்ததை முடித்து விடுவார்கள். அது செவ்வாயின் தீ நெருப்பு போன்ற ஆற்றல். செவ்வாய், சூரியன், குரு ஆகிய கிரகங்கள் இவர்களுக்கு பெரும் ஆதரவு தரும்போது அவர்களின் வாழ்க்கையில் வெற்றியின் மழை பொழியும். அந்த நேரங்களில் இவர்களின் குரல் உலகத்தை கவரும். அவர்களின் சிந்தனை மக்கள் மனதை ஆளும். அவர்களின் செயல் சமுதாயத்தையே மாற்றும். இவர்களுடைய ஜாதகத்தில் செவ்வாய் நன்றாக இருப்பின் அவர்கள் எப்போதும் போராடி வெல்லும் விதமாக வாழ்க்கை நடத்துவார்கள். அவர்கள் பின்னடைவை தற்காலிகமாக மட்டுமே ஏற்றுக்கொள்வார்கள். அது அவர்களுக்கு ஒரு புதிய வலிமையை உருவாக்கும். ஏனென்றால் மேசராசிக்காரர்களுக்கு இயற்கையிலேயே பல யோகங்கள் இருக்கின்றன.
அவற்றில் முக்கியமானது குரு யோகம் மற்றும் செவ்வாய் சூரிய யோகம். இந்த இரண்டுமே இவர்களின் வாழ்வில் தலைமைத்துவம் என்ற ஆற்றலை உறுதி செய்கிறது. குரு யோகம் கிடைக்கும் போது இவர்களின் கல்வி, அறிவு, ஆன்மீகம் அனைத்தும் செழிக்கும். செவ்வாய் சூரிய யோகம் இருந்தால் அவர்கள் அரசியல், நிர்வாகம், பாதுகாப்பு துறைகள் போன்ற இடங்களில் பிரபலமாவார்கள். ஒரு சிறு வாய்ப்பை சேர்த்து கொண்டாலும் அதிலிருந்து பெரிய வெற்றியை உருவாக்கும் திறன் இவர்களுக்கு உண்டு. மேசராசிக்காரர்களுக்கு மங்கள, ராஜயோகம், தனயோகம் ஆகியன பெரிதும் அமைக்கும் வாய்ப்புகள் அதிகம். அவர்கள் வாழ்க்கையில் பணம் வந்து சேர்வது வாழ்வின் உழைப்பின் வழியேதான். ஆனால் வந்தவுடன் அது பெருகி பெருகி செழிப்பாக மாறும். இவர்கள் பிறந்த வீட்டிலிருந்து நடுநிலை காலம் வரை ஒரே நிலை இருக்காது. அவர்கள் தங்களுடைய முயற்சியால் புதிய உயரங்களை அடைவார்கள். கிரகங்கள் இவர்களுக்கு தடைகளை கொடுக்கலாம், ஆனால் அவற்றை தாண்டும் தைரியம் இவர்களின் பிறவி செல்வம். மேச ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை என்பது ஒரு போர்க்களம், ஆனால் அதே சமயம் ஒரு தெய்வீக அரங்கம். அவர்கள் தங்கள் தெய்வ நம்பிக்கையை உள்ளார்ந்த உற்சாகமாக வைத்திருக்கிறார்கள். அவர்கள் மனம் ஆழமாக தெய்வத்தில் நம்பிக்கை வைக்கும், ஆனால் வெளிப்படையாக அதை பேச மாட்டார்கள், செயலில் காட்டுவார்கள். அவர்கள் துன்பத்தையும் தங்களுடைய வெற்றியின் அடித்தளமாக மாற்றி விடுவார்கள். ஒரு தோல்வி வந்தாலும் அது இவர்களுக்கு ஒரு புதிய புத்துணர்ச்சி தரும். அந்த மனோபாவம் தான் இவர்களுடைய ஆற்றலின் மூலாதாரம். பல மேசராசிக்காரர்கள் வாழ்க்கையில் தாமதமாக உயர்ந்தாலும் அவர்களின் உயரம் நீண்ட காலம் நிலைத்திருக்கும். கிரகங்கள் மாறினாலும் இவர்களின் ஆவி மாறாது. அவர்கள் விழுந்தாலும் மீண்டும் எழுவார்கள். அந்த எழுச்சிதான் இவர்களை மாபெரும் மனிதர்களாக்கும். அதேபோல் மேச ராசிக்காரர்களின் குடும்ப வாழ்க்கை சாகசம் நிறைந்தது. அவர்கள் அன்பை வெளிப்படையாக சொல்ல மாட்டார்கள், ஆனால் உள்ளார்ந்த பாசம் மிகுந்தவர்கள். அவர்களின் குடும்பம் இவர்களுக்கு உயர்நிலை. அவர்கள் பெற்றோரை, சகோதரர்களை, குழந்தைகளை பாதுகாக்கும் காவல் தெய்வங்கள் போல இருப்பார்கள். ஆனால் இவர்களின் நேர்மை சில சமயம் குடும்பத்தில் சிறு வாதங்களை உருவாக்கும். அவர்கள் தவறுகளை மறைப்பதில் நேராக செல்வார்கள். அதனால் சில நேரங்களில் அவர்களை கடினமானவர்கள் என்று கூட நினைக்கலாம். ஆனால் உண்மையில் அவர்கள் அதீத பாசம் கொண்டவர்கள். இவர்களின் மனைவி அல்லது கணவர் இவர்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆதாரமாக இருப்பார்கள். இவர்கள் ஒருமுறை காதல் செய்தால் அதை உதவியுடன் காக்கிறார்கள். அந்த உறவு தீவிரமானது, ஆனால் உண்மையானது. அவர்களின் குழந்தைகள் பெரும்பாலும் இவர்களின் ஆற்றலை பின்பற்றுவார்கள். முன்னேறி நிற்கும் தலைவர்கள், வீரர்கள், சாதனையாளர்கள் என உருவாக்குகிறார்கள். மேச ராசிக்காரர்களுக்கு வீடு வாங்கும் யோகம் உறுதியாக அமைந்திருக்கும். செவ்வாய் ராசியாக இருப்பதால் நிலம், கட்டிடம், சொத்து ஆகியவற்றில் இவர்களுக்கு பெரும் ஈர்ப்பு உண்டு. அவர்களின் மனதில் ஒரு வீடு என்பதாலே வாங்க வேண்டும் என்ற ஆசை சிறுவயதிலிருந்தே தோன்றும். அது ஒரு நாள் நிறைவேறும். பெரும்பாலும் அவர்களின் 30களில் அல்லது 40களில் சூரியன், குரு, சுக்கிரன் நல்ல நிலையில் இருந்தால் அவர்கள் வீடு வாங்குவது உறுதி. சாதாரண வீடுவல்ல, அது அவர்களின் பெருமையின் அரண்மனையாகும். அந்த வீட்டில் அவர்கள் தெய்வ வழிபாட்டையும் ஆன்மீக சக்திகளையும் ஒன்றாக வைத்திருப்பார்கள். பல மேசராசிக்காரர்கள் தங்கள் முதல் வீடு கடன் மூலம் வாங்கினாலும் அடுத்த வீட்டை முழுமையாக பணத்தால் வாங்கும் நிலைக்கு வருவார்கள். அவர்கள் நான் கட்டிய வீடு என்று பெருமையாக சொல்லக்கூடிய ஆற்றல் பெற்றிருப்பார்கள். மேலும் மேச ராசிக்காரர்களின் செவ்வாய் சூரியன் நல்ல நிலையில் இருந்தால் அவர்கள் வாழ்க்கையில் பிரமாண்டமான வாகன யோகம் பெற்றிருப்பார்கள். அவர்கள் வாங்கும் கார் பெரும்பாலும் ஸ்போர்ட்ஸ் மாடல், வேகத்தை குறிக்கும் வகையில் இருக்கும். அவர்களுக்கு வேகம் பிடிக்கும், அது அவர்களின் ஆளுமையுடன் பொருந்தும். சில மேசராசிக்காரர்கள் ஒரே காரில் திருப்தி அடைய மாட்டார்கள். அவர்களுக்கு விருப்பம் மாறும் போதெல்லாம் புதிய மாடல் வாங்கும் பழக்கம் இருக்கும். அந்த கார் இவர்களுக்கு வெறும் போக்குவரத்து அல்ல, அது அவர்களின் அதிர்ஷ்டத்தின் சின்னம். சுக்கிரன், செவ்வாய், சந்திரன் இணைந்து நல்ல பலன் அளிக்கும் போது அவர்கள் கார் வாங்கும் காலம் ஒரு பெரும் முன்னேற்றத்தின் தொடக்கம் ஆகும். அந்த காலத்தில் இவர்களின் வாழ்க்கையில் பணம், புகழ், நிலைமைகள் அனைத்தும் உயர்வை நோக்கும். அடுத்ததாக ரொம்ப முக்கியமானது மேச ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம். மெல்ல மெல்ல மலரும் ஒரு தாமரையாகும். சிலருக்கு வாழ்க்கையின் ஆரம்ப காலம் சோதனைகள் நிறைந்ததாக இருக்கும். ஆனால் அந்த சோதனைகள் இவர்களின் எதிர்காலத்தை கட்டும் கருவிகளாக மாறும். செவ்வாய், குரு, சூரியன் ஆகிய கிரகங்கள் இணைந்து இவர்களுக்கு அதிர்ஷ்டத்தின் கதவை திறக்கின்றன. அதிர்ஷ்டம் இவர்களை திடீரென்று கவராது. இது இவர்களின் உழைப்பை, தைரியத்தை, நிலைத்த மனநிலையை பார்த்து வந்து சேரும்.
பிறர் நம்பிக்கையை இழக்கும் தருணங்களில் கூட மேசராசிக்காரர்கள் தங்கள் மனசை உறுதியாக வைத்திருப்பார்கள். அவர்கள் இது ஒரு தடகம்தான், முடிவு அல்ல என்று தங்களை ஊக்குவிப்பார்கள். அந்த மனப்பாங்கே இவர்களின் அதிர்ஷ்டத்தை சுமந்து செல்லும் தெய்வீக காற்று. இவர்கள் தங்கள் தலையெழுத்தை தாங்களே எழுதுபவர்கள். அவர்களின் ஒவ்வொரு முடிவும் விதியை மீறிய ஒரு உறுதியான படியாகும். அந்த அடியெடுத்தால் அதிர்ஷ்டம் தானாக இவர்களின் பக்கம் வந்து வணங்கும். மேசராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ராஜயோகம் என்பது ஒரு தெய்வீக வாக்கு உறுதி. அவர்கள் குறிப்பிட்ட காலத்தில் திடீரென உயர்வை அடைவார்கள். அது செவ்வாய், குரு, சூரியன் இணைந்து வலிமை பெறும் காலம். இந்த காலங்களில் இவர்களின் பெயர், புகழ், பகல் அனைத்தும் ஒரே நேரத்தில் பெருகும். அவர்கள் பேசும் வார்த்தைகள் மற்றவர்களுக்கு வழிகாட்டுதலாகும். அவர்களின் முகத்தில் தெரியும் ஒளி ராஜயோகத்தின் பிரதிபலிப்பு. பல மேசராசிக்காரர்கள் அரசாங்கம், இராணுவம், நிர்வாகம், தொழில் முனைவோர், கலைத்துறை போன்ற இடங்களில் தலைமை பொறுப்புகளை வகிப்பார்கள். அவர்களின் ஆளுமை இயற்கையிலேயே ராஜபாணியாக இருக்கும். அவர்கள் நிதானமாக நடந்தாலும் அவர்களின் சுவாசம் கூட ஆணையிடும் போல் தோன்றும். அடுத்ததாக, ராஜயோகம் பெற்ற மேசராசிக்காரர்கள் ஒருவரின் வாழ்க்கை வெறும் வெற்றியல்ல, அது தெய்வீக திசையில் நடந்த வெற்றியின் காவியம். அவர்கள் கடைசியில் நான் வந்த பாதை கடினம்தான், ஆனால் பெருமைமிகு ஒன்று என்று பெருமிதத்துடன் சொல்வார்கள். ஏனென்றால் மேசராசிக்காரர்களின் எதிர்காலம் மிக பிரகாசமானது. அவர்கள் நடுவயதிற்கு பின் நிலையான செல்வம், புகழ், அமைதி, ஆன்மீகம் அனைத்தையும் சேர்த்து பெறுவார்கள். குரு, சுக்கிரன் நல்ல நிலையில் இருந்தால் இவர்களின் வாழ்க்கையில் பணம் பாயும் நதி போல வரும். அந்த நதி ஒருமுறை பாய்ந்து விட்டால் நிற்காது. அது தலைமுறைகளுக்கு தாயாக மாறும். இவர்களின் எதிர்காலம் வெறும் பொருளாதார செழிப்பு அல்ல, அது ஒரு ஆன்மீக செழிப்பு. அவர்கள் பணம் சேர்த்தாலும் அதை சமுதாய நலனுக்காக பயன்படுத்துவார்கள். பல மேசராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையின் பின்கட்டத்தில் அறக்கட்டளைகள், சேவை அமைப்புகள் தொடங்கி மக்கள் நலனில் ஈடுபடுவார்கள். அவர்களின் பெயர், மரியாதை, சாதனைகள் வரலாற்றில் எழுதப்படும் அளவுக்கு பெரிதாகும். அவர்கள் சென்ற பின் கூட அவர்களின் பெயர் ஒலிக்கும். அந்த ஒளி வீரம், வலிமை, வெற்றி என்ற 3 சொற்களால் அழைக்கப்படும். அதே போலதான் மேசராசிக்காரர்களுக்கு தெய்வ நம்பிக்கை உடற்பிறவியாக இருக்கும். அவர்கள் கடவுளை வெளிப்படையாக காட்டாதிருந்தாலும் அவர்களின் உள்ளம் தெய்வத்தின் ஒளியால் எப்போதும் நிறைந்திருக்கும். பல மேசராசிக்காரர்கள் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் தியானம், யோகம், ஜபம், பூஜை ஆகியவற்றில் ஈடுபட ஆரம்பிப்பார்கள். அவர்களின் மனம் திடீரென அமைதிக்கு தள்ளப்படும். அந்த அமைதியே அவர்களின் உச்ச நிலை. அவர்கள் வாழ்க்கையில் தெய்வீக சக்தியை உணரும் போது அந்த உணர்வு இவர்களின் எல்லா அச்சங்களையும் கரைத்துவிடும். அவர்கள் தங்கள் வாழ்வை கடவுளின் வழிகாட்டுதலாக காண்பார்கள். அந்த கட்டத்தில் மேசராசிக்காரர் ஒருவரின் முகம் ஒளிரும். அது சாதாரண ஒளியல்ல, ஆன்மீக ஒளி. அவர்கள் பிறருக்கு வழிகாட்டும் ஆளாக மாறுவார்கள். அவர்களின் பேச்சு பலருக்கு நம்பிக்கை தரும். அவர்களின் பார்வை பலருக்கு பாதுகாப்பு அளிக்கும். அந்த தருணத்தில் அவர்கள் தங்கள் தெய்வீக பணியை நிறைவேற்றுவார்கள். மேலும் மேசராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு காவியம் போல திகழும். அது ஆரம்பத்தில் போராட்டங்களாகவும், நடுவில் வெற்றிகளாகவும், இறுதியில் அமைதியாலும் நிரம்பியதாகவும் இருக்கும். அவர்கள் வாழ்க்கையின் இறுதியில் பார்த்து சிரிப்பார்கள். நான் காத்து கொண்டதெல்லாம் வந்துவிட்டது, எனக்காக எழுதப்பட்டதை நான் மாற்றியிருக்கிறேன் என்று பெருமிதம் கொள்வார்கள். அது மட்டுமில்லாமல் மேச ராசிக்காரர்கள் உங்களுக்கு நிதி ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய மாதம். பிறரின் உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்படவும், வேலையில் புதிய திட்டங்களுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பொருந்துணர்ந்து பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டிய மாதம். உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகள் குறையும். மேசராசியை சேர்ந்தவர்களுக்கு உறவுகள் சாதாரணமாக இருக்கும். சில காதல் விவகாரங்கள் நச்சுத்தன்மையாக மாறக்கூடும். கோபமாக இருப்பதற்கு பதிலாக உங்கள் துணைவிடம் வெளிப்படையாக பேசுவது நல்லது. திருமணமான பெண்கள் தங்கள் கணவரின் செயல்பாடுகளில் கவனம் செலுத்த வேண்டும். ஒரு நண்பர் அல்லது குடும்ப உறுப்பினர் உங்கள் காதல் உறவை கட்டுப்படுத்த அல்லது முடிவுகளை எடுக்க முயற்சிக்கலாம். திருமணமான பெண்கள் தங்கள் மாமியார் மற்றும் மாமியார் ஆகியோருடன் நல்ல உறவை பேண வேண்டும். நாளின் 2ஆம் பாதியில் உங்கள் துணைவுடன் நேரத்தை செலவிடுவதும் நன்றாக இருக்கும். பெண்கள் நிச்சயதார்த்தம் செய்யலாம். தொழிலதிபர்களுக்கு புதிய கூட்டாண்மைகள் தங்கள் தொழிலை விரிவுபடுத்த உதவும். உங்கள் தகவல் தொடர்பு திறன் உங்கள் வேலையை வெற்றிகரமாக மாற்றும். உங்கள் தொழில் முன்னேற்றத்திற்கு உதவும். தொழிலதிபர்கள் தங்கள் தொழிலை புதிய பகுதிகளுக்கு விரிவுபடுத்த வாய்ப்புகள் உள்ளது. வேலையில் சிறிய தடைகள் ஏற்படலாம், எனவே கவனமாக வேலை செய்வது முக்கியம். புதிய கூட்டாளிகளுடன் புதிய திட்டங்களை பற்றி விவாதிப்பதன் மூலம் சில தொழிலதிபர்கள் லாபம் ஈட்டும் வாய்ப்புகள் கிடைக்கும். சில தொழில் வல்லுநர்கள் ஒரே நேரத்தில் பல பணிகளை செய்ய வேண்டி இருக்கும். மேசராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த நாளில் சேமிப்பில் கவனம் செலுத்த வேண்டும்.
சிலருக்கு இந்த நாள் வீட்டை புதுப்பித்தல், விடுமுறைகளை திட்டமிடுதல், மின்னணு சாதனங்களை வாங்குவதற்கு போன்ற செலவுகள் ஏற்படலாம். இந்த விஷயங்களை முன்கூட்டியே நன்கு ஆராயுங்கள். நிதி நிபுணர்களை கலந்து ஆலோசித்து திட்டத்தின்படி செலவிடவும். நண்பர்கள் அல்லது உடன் பிறந்தவர்களுக்கு பெரிய அளவில் கடன் கொடுப்பதில் எச்சரிக்கையாக இருங்கள். குடும்பத்திற்குள் சொத்து தொடர்பான பிரச்சனைகள் தீர்க்கப்படலாம். குழந்தைகள் விளையாடும் போது காயமடையலாம், ஆனால் காயங்கள் பெரிதாக இருக்காது. உங்களுக்கு ஏதேனும் அசௌகரியம் ஏற்பட்டால் தாமதமின்றி மருத்துவரை அணுகவும். உங்கள் வாழ்க்கை முறைக்கு கவனம் செலுத்துங்கள். நேர்மறையான நபர்களுடன் உங்களை சுற்றியிருப்பது நன்மைகளை தரும். உங்கள் வாழ்க்கை முறையை கண்காணிப்பது நல்லது. உங்கள் வாழ்க்கை முறை மிகவும் முக்கியமானது. முதியவர்கள் சுவாச பிரச்சனைகள் மற்றும் மூட்டு வலியை அனுபவிக்கலாம். ஏனென்றால் குருவின் புரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் அக்டோபர் 8 முதல் 108 நாட்களுக்கு சஞ்சாரம் செய்கிறார். இந்த காலகட்டங்களில் மேசராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும், எந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என்பது குறித்து பார்ப்போம். குரு பூசம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய உன்னதமான குரு புஷ்ப யோகம் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ளது. அதற்கு முன்பாக அக்டோபர் 8ஆம் தேதி முதல் சனி குருவின் புரட்டாதி நட்சத்திரத்தில் 108 நாட்களுக்கு சஞ்சாரம் செய்கிறார். நவம்பர் 25ஆம் தேதி வரை சனி வக்ரம் அதற்கு பின்னர் வக்ர நிவர்த்தியாகியும் சஞ்சாரம் செய்கிறார். நவம்பர் 25 வரை சனி வக்ரம் என்பதால் ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சிகம் அல்லது மீனம் ராசியில் உங்களுக்கு வக்ரமான கிரகம் இருந்தால் அதிர்ஷ்டத்தை கண்டிப்பாக கொட்டி கிடக்கும். வக்ர கிரகம் இல்லை என்றால் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. நவம்பர் 25ஆம் தேதிக்கு பின்னர் சனி வக்ர நிவர்த்தி ஆன பிறகு அதே புரட்டாதி நட்சத்திரத்தில் உத்திரட்டாதியை நோக்கி செல்லும். அதற்கு பிறகு கிரகங்கள் வக்கிரமாக இல்லாத ராசிக்காரர்களுக்கு அற்புதமான யோகங்கள் கிடைக்கும். குருவின் நட்சத்திரத்தில் பயணிக்கும் சனி வக்ரம், சனி வக்ர நிவர்த்தி ஆகிய இந்த அற்புதமான காலகட்டத்தில் மேச ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள், வழிபட வேண்டிய தெய்வங்கள் குறித்து பார்க்கலாம். மேலும் இதையெல்லாம் தாண்டி மேசராசி லக்கணக்காரர்களுக்கு விரயஸ்தானத்தில் சனி புரட்டாதி நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். புதிய வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். இருக்கிற வேலையை விட்டுவிட்டு புதிய வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். வெளியூர் வெளிநாடுகளில் வேலை கிடைக்கும் யோகம் உண்டாகும். கடனால் அவதிப்படுபவர்களுக்கு கடனிலிருந்து வெளியில் வரும் யோகம் உண்டாகும். முதலீடுகளில் இருந்து லாபம் கிடைக்கும். அலைச்சல் அதிகமாக இருந்தாலும் அதற்கான ஊதியம் கிடைக்கும். வேலை மாறக்கூடிய யோகம் உண்டாகும். வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு, புதிய வேலைக்கு மாற்றம் பெற நினைப்பவர்களுக்கு அற்புதமான காலகட்டமாக இருக்கும். 2, 6, 9ஆம் இடத்திற்கு சனியின் பார்வை இருக்கிறது. இதனால் குடும்பத்தை விட்டு பிரியும் சூழ்நிலை, கணவர் உங்களை விட்டு பிரிந்து செல்லும் யோகம் உண்டாகும். நிறைய சுற்றுலா செல்லும் யோகம் உண்டாகும். தெய்வ அனுகிரகத்தால் ராமேஸ்வரம், காசி, கயா செல்லும் யோகம் உண்டாகும். ஆன்மீக சுற்றுலா செல்லும் யோகம் ஏற்படும். குழந்தைகளுக்காக மிக முக்கியமான முதலீடுகளை செய்ய தொடங்குவீர்கள். குழந்தைகளின் படிப்புக்கு கட்டணம் கட்டுவது போன்றவற்றை செய்வீர்கள். உத்தியோகத்தில் இருக்கும் மேசராசியினருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். பெரிய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி பெறுவீர்கள். புதிய வேலை வாய்ப்புகள் அதிகளவில் கிடைக்கும். யோகம் உண்டாகும். விரயத்தில் குருவின் நட்சத்திரத்தில் சனி சஞ்சாரம் செய்வதால் ஆரோக்கியத்தில் கொழுப்பு தொடர்பான விஷயங்கள், சுளுக்கு போன்ற விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துவது நல்லது. அருகில் இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு தேன், பசு, நெய் போன்றவற்றை தானமாக கொடுப்பது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டுமில்லாமல் மேச ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு காவியம் போல திகழும். அது ஆரம்பத்தில் போராட்டங்களாலும், நடுவில் வெற்றிகளாலும், இறுதியில் அமைதியாலும் நிரம்பியதாக இருக்கும். அவர்கள் வாழ்க்கையின் இறுதியில் பார்த்து சிரிப்பார்கள். நான் காத்து கொண்டதெல்லாம் வந்துவிட்டது, எனக்காக எழுதப்பட்டதை நான் மாற்றியிருக்கிறேன் என்று பெருமிதம் கொள்வார்கள். அதிலும் முக்கியமாக மேசராசிக்காரர்கள் தொழிலில் பிறரை முன் வருவார்கள். அவர்கள் ஏதாவது ஒரு புதிய ஒன்றை உருவாக்க வேண்டும் என்பதே அவர்களின் உள்ளுணர்வு. அவர்கள் வேலைக்கு சென்றாலும் தலைவராக மாறுவார்கள். வணிகத்தில் சென்றாலும் புதிய பாதை போடுவார்கள். கலைத்துறையில் சென்றாலும் தனித்துவமான அடையாளம் வைப்பார்கள். செவ்வாய் கிரகத்தின் ஆற்றலால் இவர்களுக்கு தொழிலில் திடீர் முன்னேற்றங்கள் ஏற்படும். சில நேரங்களில் அவர்கள் 0 10,000 வரை எழுந்து நிற்பார்கள். அவர்கள் உழைப்பது சுயநலத்திற்காக அல்ல, தங்களது பெயர் உயர வேண்டும் என்பதற்காக. அவர்களின் ஒவ்வொரு முயற்சியும் உலகத்திற்கு ஒரு வழிகாட்டுதலாக மாறும். அவர்கள் பணியிடங்களில் மற்றவர்களை தூண்டும் மூத்த சகோதரன் போல நடந்து கொள்வார்கள். அவர்களுடைய உற்சாகம் மற்றவர்களையும் வேலை செய்ய தூண்டும். அந்த ஆற்றல்தான் இவர்களின் தொழிலின் இரகசிய வெற்றி. மேசராசிக்காரர்களுக்கு பணம் வந்து சேரும் என்பது அவர்களின் கிரக அமைப்பின் இயல்பு.
செவ்வாய், குரு, சுக்கிரன் ஆகியவை வலிமையாக இருந்தால் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட வயதில் பணம் மழை பொழியும். அந்த நேரத்தில் புதிய வருவாய் வாய்ப்புகள், வணிக இணைப்புகள், ஒப்பந்தங்கள் உருவாகும். அவர்கள் செல்வதை சேர்ப்பது மட்டுமல்ல, அதை வளர்க்கவும் தெரிந்திருப்பார்கள். வீடுகள், நிலம், வாகனங்கள், தொழில்கள் அனைத்திலும் முதலீடு செய்வார்கள். இவர்கள் பணத்தை மதிப்பார்கள். இது அவர்களுக்கு வெறும் வசதி அல்ல, அவர்களின் உழைப்பின் அடையாளம். அவர்களின் கையில் பணம் வந்து சேர்ந்தால் அதை எப்படி சரியாக பயன்படுத்துவது என்பதையும் நன்கு அறிவார்கள். அவர்களின் செல்வம் ஒரு நாள் அவசரமாக வராது, மெல்ல மெல்ல சேர்ந்து ஒரு பெரிய மலை போல நிற்கும். அது அவர்களின் தலைமுறைக்கே அடிப்படையாகும். மேசராசிக்காரர்கள் எங்கு சென்றாலும் தங்கள் ஆற்றலால் மக்களை ஈர்ப்பார்கள். அவர்கள் கூட்டத்திலிருந்தாலும் தனித்துவமாக தெரியும். அவர்களின் தன்னம்பிக்கை, பேசும் முறை, வெளிப்பாடு எல்லாம் ஒரு காந்த சக்தியாக இருக்கும். அவர்கள் நண்பர்களுக்காக உதவ மாட்டேன் என்று சொல்லவே மாட்டார்கள். ஒருவர் அவசரத்தில் இருந்தால் முதலில் சென்று நிற்பார்கள். இதனால் அவர்களுக்கு மக்கள் நம்பிக்கை அதிகரிக்கும். அவர்கள் சமூகத்தில் மரியாதை பெற்றவர்கள். பலர் இவர்களிடம் ஆலோசனை கேட்பார்கள். அவர்களின் பேச்சு தீர்மானிக்க மிக்கது. அவர்களின் வாக்கு பெருமை உடையது. சில சமயம் இவர்களின் நேர்மை சிலருக்கு பிடிக்காது. ஆனால் பின்னர் அதே நேர்மையை இவர்கள் மரியாதையை தரும். மேசராசிக்காரர்களுக்கு வெளிப்புறத்தில் தீவிரம் இருக்கும், ஆனால் உள்ளார்ந்த ஆழத்தில் ஒரு அமைதியான ஆவி உறங்கிக் கொண்டிருக்கும். அவர்கள் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் தியானத்தை தேடுபவர்கள். அந்த தருணம் இவர்களின் உண்மையான மாற்றம். அவர்கள் தியானத்தின் தங்கள் கோபத்தையும் அழுத்தத்தையும் கரைத்து விடுவார்கள். அந்த அமைதியில் அவர்கள் புதிய புத்துணர்ச்சி பெறுவார்கள். தியானம் இவர்களுக்கு வெறும் ஆன்மீகம் அல்ல, அது அவர்களின் உடல், மனம், ஆவி மூன்றையும் சீர் செய்யும் மருந்து. அவர்கள் ஒருமுறை ஆன்மீகத்தை உணர்ந்துவிட்டால் அவர்கள் வாழ்க்கை முழுவதும் வெற்றியை விட அமைதியை தேடுவார்கள். அந்த அமைதியே அவர்களின் சிம்மாசனம். அந்த உணர்வே அவர்களின் ராஜயோகம். சரி, இன்று சொன்ன ராசி பலன்கள் உங்கள் வாழ்வில் நல்ல மாற்றம் கொண்டு வரட்டும். அடுத்த மாத ராசி பலன்களோடு மீண்டும் சந்திப்போம்.